வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மாங்காடு டைம்ஸில் இன்றைக்கி மாங்காட்டு தலத்தில் இருந்து அருள்பாலிக்கும் வெள்ளீஸ்வரர் பற்றி நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த சேனல் பேர் மாங்காடு டைம்ஸ். ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணோன்னா, மாங்காட்டில் இல்லாத மற்ற திருத்தலங்கள் பற்றி பார்த்தோம். மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள், அதாவது யாருக்கும் தெரியாத ஒரு சில வெளியில் அவ்வளவாக வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறாத பிற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாம் மாங்காடு தலத்தில் இருந்து அருள்பாலிக்கும் வெள்ளீஸ்வரரை பற்றி, வெள்ளீஸ்வரர் திருக்கோயில், அது சம்பந்தமான ஆன்மீக விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் எதுக்கு இந்த படத்துலேருந்து நான் என்னுடைய பதிவை தொடங்குகிறேன் அப்படின்னா, இந்த பகுதி பேர் மாங்காடு. ஆனால் இப்போ இந்த மாதிரி இல்லை. மாங்காடுனா ஆதி காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் இந்த மாமரத்தை காமிக்கிறேன். மாமரம் சூழ்ந்த ஒரு பகுதியை காமிக்கிறேன். இப்படி தான் ஒரு காலத்தில் மாமரங்கள் சூழ்ந்த ஒரு காடாக இந்த பகுதி இருந்தது. இதை புராணத்தில் இந்த மாங்காடு பகுதியை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஆம்ராரண்ய க்ஷேத்திரம் என்று அழைப்பார்கள். அம்ரம் என்றால் மாமரம், அரண்யம் என்றால் காடு. இரண்டும் சேர்ந்து ஆம்ராரண்யம் என்ற க்ஷேத்திர பெயரால் இந்த மாங்காடு கொண்டாடப்படுகிறது. இது புராண கால பெயர். மற்றும் நாம் மாங்காடு கோயில்கள் உள்ளே சென்றால் அங்கே ஒரு சில கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுகளில் இந்த மாங்காட்டின் பெயர் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், அழகிய சோழநல்லூர் என்று இந்த மாங்காட்டை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் மாங்காடு என்ற பெயர் வருவதற்கான, இந்த பகுதிக்கு மாங்காடு என்று பெயர் வருவதற்கான ஒரு காரணம். மேலும் இந்த மாங்காடு பகுதி எங்கு அமைந்திருக்கிறது என்றால், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த மாங்காடு பகுதி இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருந்தாலும் சென்னை பூந்தமல்லிக்கு மிக அருகில் உள்ளது. சென்னை பூந்தமல்லியில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாங்காடு பகுதி அமைந்துள்ளது. மாங்காடு அப்படின்னு சொன்னாலே மாங்காடு காமாட்சி அம்மன் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாங்காடு பகுதியில் 3 கோயில்கள் உள்ளது. புராதனமான கோயில்கள் 3 உள்ளது. ஒன்று இந்த நாம் படத்தில் காண்பித்திருக்கும் ஸ்ரீ மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில். அப்புறம் இந்த படத்தில் இப்போ நான் காண்கிறேன் இல்லையா, வைகுண்ட ராஜ பெருமாள் கோயில். மற்றும் இந்த பதிவில் நாம் காணப்போகும் வெள்ளீஸ்வரர் திருக்கோயில். இந்த 3 ஆன்மீக திருக்கோயில்கள் இந்த மாங்காடு பகுதியில் உள்ளது. இந்த மாங்காடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை பூந்தமல்லியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மற்றும் திருவேற்காட்டு பகுதியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மற்றும் திருநீர்மலை என்ற திவ்ய தேசம் இருக்கிறது, அதிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதற்கு மாங்காட்டு தலத்திற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் வழியாகவும் காமாட்சி அம்மன் கோயிலை அடையலாம். சென்னை சென்ட்ரல், பூந்தமல்லி வழியாக இந்த மாங்காடு திருத்தலத்தை அடையலாம். காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தாலும் காஞ்சிபுரத்திலிருந்து இந்த மாங்காடு திருத்தலம் சற்று வெகு தொலைவில் தான் உள்ளது. சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ளது. சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு சப்அர்பன் ஏரியா என்று இந்த மாங்காடு பகுதியை சொல்லலாம். அதாவது ஒரு புறநகர் பகுதி என்று சொல்லலாம். முன்பு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பஞ்சாயத்தாக இருந்தது. இப்போது ஒரு நகர பஞ்சாயத்தாக மாறியுள்ளது. இதுதான் இந்த மாங்காடு பகுதியை பற்றின ஒரு விசேஷம். அதற்கு முன்னால் இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் வரலாறை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த மாங்காடு பற்றின 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாங்காடு அப்படின்னாலே மாங்காடு காமாட்சி அம்மன் எல்லாருக்குமே பிரசித்தம். முதல்ல மாங்காடு காமாட்சி இங்கே தவம் புரிந்து விட்டு, மாங்காட்டில் தவம் புரிந்து விட்டு, அதுக்கு அப்புறம்தான் காஞ்சிபுரம் சென்று தவம் புரிந்து மணக்கோலத்தில் இறைவனுடன் ஐக்கியமாகிறார். இதுதான் இதனுடைய வரலாறு.
நம்ம காமாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலே முதல்ல எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? காஞ்சி காமாட்சி தான் ஞாபகம் வரும். மாங்காடு காமாட்சி அம்மன் ஞாபகம் வராது. மாங்காடு அப்படின்னா தான் நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் முதல்ல மாங்காட்டில் இருந்து தான் இறைவனின் சிவபெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாங்காட்டு அம்மன் காஞ்சிபுரம் சென்று தொடர்ந்து தவம் செய்தார். ஏன் மாங்காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த அம்மன் இறைவனை இறைவனின் அசரியர் கேட்டவுடன் ஏன் அவங்க ஏன் காஞ்சிபுரத்துக்கு ஏன் அம்மா சென்றார்கள் என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இருப்பவர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு சுக்கராச்சாரியார். இந்த சுக்கராச்சாரியார்னால தான் காமாட்சி அம்மன் எங்கே காஞ்சிபுரத்துக்கு சென்றார். ஏன் இந்த சுக்கராச்சாரியார் தவத்துக்கு ஏன் இந்த சுக்கராச்சாரிய தவத்தால் ஈர்க்கப்பட்டு ஏன் சிவபெருமான் காமாட்சி அம்மனை காஞ்சிபுரத்துக்கு ஏன் போக சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சுக்கராச்சாரியார் ஏன் இந்த மாங்காடு டைம்ஸில் இந்த வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலை பார்க்க போகும்போது எதுக்கு சுக்கராச்சாரியார் ஏன் இந்த பதிவில் வராரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாங்காடு தலம் அப்படின்னாலே சைவ வைணவ இரண்டு சைவ வைணவத்தின் இணைப்பு தான் இந்த மாங்காடு பகுதி. நம்ம சைவம் வேறு வைணவம் வேறு அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? நம்ம இந்து ஆன்மீகத்தில் சைவமும் வைணவமும் இரண்டு கண்கள் போன்றது. ஒரு உடம்பு நமக்கு என்ன கை 2 இருக்குது, கால் 2 இருக்குது, கண் 2 இருக்குது. அப்படி நம்ம உடம்பில் 2 இருக்குது இல்லையா? அதே மாதிரி சைவமும் வைணவமும் நமது 2 கண்கள் போன்றது, 2 கைகள் போன்றது. இதை பல ஆன்மீக விஷயங்கள் பகவான் பல விதங்களில் சிவபெருமானும் சரி மகாவிஷ்ணுவும் சரி பல விதங்களில் நிறுவத்தியிருக்கிறார். ஆமாம், நாம் தான் மனிதர்கள் தான் அந்த உயர்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நாம் சண்டையிடுகிறோம். நான் தொடர்ந்து அதுக்குள்ளே போகாமல் ஏன் சுக்கராச்சாரியார் இந்த மாங்காட்டுக்கு வராரு, அவர் ஏன் தவம் இருக்கிறாரு, அப்புறம் இந்த காமாட்சி அம்மன் ஏன் இப்படி ஒற்றை காலில் இந்த அம்மா தவம் இருக்கிறா, ரெண்டுக்கும் என்ன இணைவு, இப்படி சைவமும் வைணவமும் எப்படி இதில் இணைஞ்சது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். சுக்கராச்சாரியார் முதல்ல சுக்கராச்சாரியாரை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியின் ராஜகுருவாக இருந்தார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி எதை கேட்டாலும் தானமாக தந்துவிடக்கூடிய வழக்கம் கொண்டவர் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்தியை காண மகாவிஷ்ணு ஒரு சிறிய அந்தண வடிவம் எடுத்துக்கொண்டு கையில் குடை எடுத்துக்கொண்டு ஒரு கமண்டலம் ஏந்தி கொண்டு சிறிய அந்தண வடிவில் மகாபலி சக்கரவர்த்தியை காண வருகிறார். மகாபலி பொதுவாக நமக்கு தெரியுங்களா, அரசன் எந்த கேட்டாலும் அந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் கொடுத்து விடுவார்கள். அதுவும் ஒரு ஏழை அந்தண வடிவில் வந்ததுனால இன்னும் அது அதிக பொதுவாக அந்த காலத்தில் ராஜாலாம் யார் தானம் கேட்டாலும் உடனே கொடுத்துருவா. அந்தணன் அப்படின்னா அது இன்னும் ஒரு சிறப்பு. அந்தணர் என்போர் அறவோர். அதாவது அந்த கால வாழ்க்கை முறையில் அந்தணர்கள் இறந்துண்டு தான் வாழ வேண்டும், அதாவது பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டும். அதனால் அந்தணர்கள் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சமுதாய கட்டுப்பாடு அந்த காலத்தில் இருந்தது. அதனால் அந்தணன் உழைத்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பல இதில் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் தொடர்ந்து அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த வாமன சரித்திரத்திற்கும் சுக்கராச்சாரியாருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த சுக்கராச்சாரியார் இதில் வராரு, இது என்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாமனர் ஒரு அந்தணர் வடிவத்தில் மகாபலி சக்கரவர்த்தி கிட்டே கேட்குறாரு. சரி, ஓகே, நீ இவ்வளோ தூரம் என்ன கேட்குற, நான் அதாவது என்னென்னா ரொம்ப இப்போது நான் இது காமிச்சிருக்கிற படம் உலகளந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நாமத்தால் நம்ம இறைவனை கிடைக்கிறோம் இல்லையா. ஆனால் முதல்ல பார்க்கும்போது இப்படி ஒரு சின்ன அதாவது ஒரு சிறிய பாலகன் போன்ற வடிவத்தில் தான் அந்த
வாமனன் மகாபலி சக்கரவர்த்தி அரண்மனையை நோக்கி வருகிறார். அவர் ஒரு பிட்சை கேட்குறாரு. மகாபலி சக்கரவர்த்தி சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதோட ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது அப்படின்னு சுக்கராச்சாரியாருக்கு தெரியுது. சுக்கராச்சாரியார் வாமனன் கிட்ட இது கொடுக்க வேண்டாம், இதில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, அவன் ஏதோ ஒரு பின்னணியில் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு வன்மம் வச்சுட்டு நம்மக்கிட்ட கேட்குறான், அதனால் நான் தானம் தரேன்லாம் எதுவும் வாக்கு கொடுத்துடாத அப்படின்னு அவர் சுக்கராச்சாரியார் எச்சரிக்கிறார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் ஒரு அந்தணர் கேட்குறாரு, அவர் ஒரு சிறிய வடிவிலான அந்தணர் கேட்குறாரு, அதனால் நான் அந்த தானத்தை கொடுத்து தான் ஆக போகிறேன். இவர் என்ன இவ்வளோண்டு சின்ன வடிவத்தில் இருக்கார், அவர் என்ன பெருசாக கேட்டுற போகிறாரு அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியார்கிட்ட சொல்கிறார். ஐயோ, இதில் ஏதோ விஷயம் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அரசே, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். உடனே மகாபலி சக்கரவர்த்தி, உங்களுக்கு நான் என்ன இந்த சிறிய அந்தணர்கிட்ட, சிறிய குள்ள வடிவில் இருக்கும் அந்தணர்கிட்ட கேட்குறார், நான் உனக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இந்த இதை பற்றி நம்ம ஒரு சில படத்துலலாம் உடனே வாமனன் சொல்லுவார், நான் 3 அடி என்ன நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 3 அடி தான் கேட்குறாரு, இவரே குள்ளமாக இருக்கார், இவர் எவ்வளோ அளந்துட போகிறாரு அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி நினைக்கிறான். இதை பற்றி நம்ம ஒரு சில திரைப்பட பாடல்களெல்லாம் கூட பார்த்துருப்போம்ல. என்ன பார்த்துருக்கோம், கௌரவம் படத்தில் கூட வரும். என்ன பாட்டு வரும், 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே என்று கண்ணதாசன் மிக அருமையாக அந்த பாட்டை எழுதியிருப்பார். அதற்கு அருமையாக எம்எஸ் விஸ்வநாதனும் அருமையாக இசையமைத்திருப்பார். ஓகே, நான் அதுக்குள்ளே போக வேணாம். இந்த வாமனன் பார்க்குறாரு. இந்த வாமனன் இவ்வளோண்டு தானே இருக்கார், 3 அடி கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, எப்படி இவருக்குன்னு மிஞ்சி போனால் அவ்வளோதான், சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறார் மகாபலி சக்கரவர்த்தி. உடனே சுக்கராச்சாரியார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கராச்சாரியார் இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது, அதனால் கொடுக்காத அப்படிங்கிற அதை மீறி மகாபலி சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்துட்றார். உடனே வாமனனாக குள்ள வடிவில் வந்த மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுக்கிறார். இது போன்ற விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து முதலில் பூமியை அளக்கிறார், பின்பு வானத்தையும் அளக்கிறார். மூன்றாவது அடி எங்கு வைக்க வேண்டும் கேட்கிறார். எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறார். அப்போது மகாபலி சக்கரவர்த்தி பணிந்து என் தலையிலேயே வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் தலை மேலே வைக்கிறார். இதுதான் இந்த புகைப்படத்தில் நம்ம பார்க்கும் ஒரு விஷயம். அதற்கு முன்னால் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பொதுவாக ஒரு தானம் கொடுக்கும் பொழுது நான் தானம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமண்டலத்தில் நீர் எடுத்து அதில் நாம் கையில் விட்டு நாம் இந்த தானம் தருகிறேன் அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு பிரயக்ஞை, அதாவது ஒரு இது சொல்கிறோம், நான் உறுதிமொழி கொடுக்குறோம். உறுதிமொழி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த தானம் வாங்குவார். அதனால் மகாபலி சக்கரவர்த்தி முதல்ல இந்த கமண்டல பாத்திரத்தில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு தானம் தரேன் அப்படின்ட்டு கை வழியாக அந்த தீர்த்தத்தை விட போகிறார். தீர்த்தத்தை விட போகும்போது என்ன ஆகுதுன்னா, சுக்கராச்சாரியார் வண்டு வடிவில் உருவெடுத்து இந்த கமண்டல பாத்திரத்தில் புகுந்து கொண்டு, இந்த கமண்டல பாத்திரத்தில் ஓரத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்வாரத்தில் போய் அடைத்து அந்த வழியை அடைத்து விடுகிறார். அப்படின்னா தீர்த்தம் வெளியே வராது இல்லையா. மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்க முடியும். முதல்ல கமண்டல பாத்திரத்தில் தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தம் தாரையாக பூமியில் விழுந்ததுக்கப்புறம் தான் அந்த தானத்தை எதிரால் வாங்கி கொடுவார். அதாவது இந்த தானத்தை நான் கிருஷ்ணார்ப்பணமாக அளிக்கிறேன், வாசுதேவார்ப்பணமாக அளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு பூஜை பண்ணும்போதோ முடிக்கும்போது நம்ம கொடுப்போம். அதுதான் அந்த பலன் இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். அது மாதிரி இந்த தானம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை கீழே விட போகிறார். அப்போது வண்டு வடிவில் இந்த தீர்த்த பாத்திரத்தில், அதாவது இந்த கமண்டலம் என்று சொல்லப்படும் இந்த தீர்த்த பாத்திரத்திலிருந்து நீர் வெளியே வராமல் சுக்கராச்சாரியார் அந்த
பாத்திரத்தில் உள்ளிருந்து தடுக்கிறார். உடனே வாமனனாக வந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த வண்டை குத்துகிறார். அதனால் என்னென்னா வண்டுடைய 2 கண்களும் பறி போய்விடுகிறது. அதனால் சுக்கிராச்சாரியாருக்கு பார்வை குறைபாடு, அதாவது பார்வையே முழுவதுமாக பறி போய்விட்டது. இந்த தானத்தை தடுத்ததுனால அந்த சுக்கிராச்சாரியாரை தர்பை புல்லால் குத்தி அந்த வண்டை இந்த கமண்டல பாத்திரத்துக்கு உள்ளே தள்ளி விட்டுறார். அப்போது அந்த கமண்டல பாத்திரத்துலேருந்து தீர்த்தத்தை உள்ளே விட்டு அந்த தானத்தை மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து வாமன அவதாரத்தில் வந்த பெருமான் பெற்றுக்கொள்கிறார். இதுதான் இந்த சரித்திரம். இந்த வாமன அவதாரத்தின் போது அந்த தானத்தை தடுத்ததனால் சுக்கிராச்சாரியாருக்கு 2 கண் பார்வையும் பறி போய்விடுகிறது. அதனால் சுக்கிராச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா, சிவனை இந்த மாங்காடு பகுதிக்கு வந்து சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார். அதனால தான் புராணத்தில் சொல்லும் பொழுது இந்த மாங்காடு பகுதிக்கு ஆம்ராரண்யம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திர பெயர் இதற்கு உருவாகியது. இது ஒரு புராண தகவல். இதே சுக்கிராச்சாரியார் தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு விஷயமும் நடக்கிறது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாங்காடு அம்மன் தவம் புரிய இடது பக்கம், இந்த படத்தின் இடது ஓரத்தில் நம்ம பார்க்கும்போது தவம் செய்யும் அன்னை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இதுக்கும் இந்த சுக்கிராச்சாரியார் தவம் இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏற்கனவே இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி சைவ வைணவத்தின் இணைப்பு தான் இந்த மாங்காடு பகுதி. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் தான். சைவமும் வைணவமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்களில் இறைவன் நமக்கு உணர்த்தி உள்ளார். அதன் ஒரு பகுதி தான் இந்த நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை என்ன, பார்வதியும் சிவபெருமானும் உலக விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதும் சில விளையாட்டாக ஒரு சில விஷயங்கள் கணவன் மனைவி செய்வார்கள். நம்மளே கணவன் மனைவி விளையாட்டாக ஒரு சில விஷயங்கள். அப்போது சிவனும் பார்வதியும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது பார்வதி தேவி என்ன செய்கிறார் என்றால், சிறிது நேரம் இறைவனின் கண்ணை தனது 2 கரங்களால் பொத்தி மறைத்து விடுகிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, உலக இயக்கமே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நின்று போய்விடுகிறது. நம்ம திருவிளையாடல் பாட்டிலேயே கேட்டிருக்கோம் இல்லையா? தான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே, அறிவாய் உன் மனிதா உன் ஆணவம் பெரிதா என்று நம்ம ஒரு பாட்டு வரும். ஏன்னா அசையும் பொருள்கள் நிற்கும், ஆடும். சிவபெருமானின்னா அப்படியே எல்லாமே நின்றுடும், ஆடினா எல்லாமே ஆடும் அப்படிங்கிறது அந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு பாட்டில் வரும். அதனால் கண்ணை மூடியதால் உலக இயக்கமே தடைபட்டது மற்றும் பல உயிரினங்கள் அழிந்தது. இதனால் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ பூமியில் பிறப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விடுறாரு. உடனே பார்வதி இந்த ஆம்ராரண்யம் என்ற இந்த மாமரங்கள் அடர்ந்த இந்த பகுதிக்கு தவம் செய்கிறார். எப்படி தவம் செய்கிறார் பாருங்க. 5 குடங்களில் நெருப்பு ஏற்றி அந்த 5 குண்டங்களுக்கு நடுவில் தனது இடது கால் கட்டை விரல் நுனியை அக்னியில் வைத்துக்கொண்டு வலது காலை மடித்து வைத்துக்கொண்டு ஒற்றை காலில் இப்படி தவம் புரிகிறார். இடது கையை தனது வயிற்றின் மேல் வைத்துக்கொண்டு வலது கையை மேலே தூக்கியவாறு வைத்துக்கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த அன்னை கடும் தவம் புரிகிறார். இந்த கடுந்தவத்திற்கு இதே கடுந்தவம் புரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சுக்கிராச்சாரியார் கண் பார்வை பறி போயிருக்கு இல்லையா? அதை யார்கிட்ட போய் கேட்பார்? பெருமாள்கிட்ட சண்டை போட்டாச்சு, இப்போ யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சிவபெருமான் கிட்ட தான் போய் கேட்க முடியும். அதனால் சிவபெருமான் குறித்து இந்த ஆம்ராரண்யம் என்றும் சொல்லப்படக்கூடிய இந்த மாங்காட்டு பகுதியில் சுக்கிராச்சாரியார் தவம் இருக்கிறார். ஒரு பக்கம் இந்த சுக்கிராச்சாரியார் இங்கே சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். மற்றொரு பகுதி
ஒற்றை காலில் மாங்காடு அம்மன் தவம் இருக்கிறார். நம்ம ஒரு சில பேர் சொல்லுவோம் இல்லையா, ஒத்த காலில் நிற்காதான்னு சொல்லுவோம் இல்லையா, பாருப்பா ஒத்த காலில் நின்று காரியம் சாதிச்சிட்டான் அப்படின்னு. அதே மாதிரி மாங்காடு அம்மன் இப்படி ஒற்றை காலில் தவம் புரிந்து சிவபெருமானுடன் இணைகிறார். அதனால தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், பாருப்பா ஒத்த காலில் நின்று காரியம் சாதிச்சிட்டான். அதே மாதிரி அம்பாள் இதை தான் நாம் சொல்கிறோம். அம்பாள் ஒற்றை காலில் இருந்து சிவபெருமானை எவ்விதம் சிவபெருமானிடம் ஐக்கியமாகிறார் மற்றும் இந்த சுக்கிராச்சாரியார் எப்படி இந்த தனது தவ வலிமையை பெறுகிறார், இந்த இந்த நான் சொல்லப்படுகின்ற இந்த தகவல்கள் எப்படி நான் சொல்லியிருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலத்துடன் பொருந்துகிறது என்பது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த சுக்கிராச்சாரியார் தவம் இருந்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் மாங்காட்டு அதாவது காமாட்சியாக அவதரித்த பார்வதி அன்னை ஒரு புறம் தவம் இருந்து கொண்டே இருக்கிறார். யாருக்கு முதலில் காட்சி தருவது, தன்னுடைய மனைவிக்கா அல்லது தனது பக்தனுக்கா என்று வரும்பொழுது முதலில் சிவபெருமான் பக்தனுக்கே இறங்குவார். அப்படிங்கிறதுனால முதல்ல சிவபெருமான் சுக்கிராச்சாரியாருக்கு காட்சி தருகிறார். காட்சி தந்து அவருக்கு கண் பார்வை ஏற்கனவே வாமனன் தர்பை புல்லால் அந்த வண்டை குத்தியதால் வண்டு வடிவில் சுக்கிராச்சாரியார் இருந்து மகாபலியின் தானத்தை தடுத்ததுனால அவருடைய சுக்கிராச்சாரியாருக்கு வாமனன் தர்பை புல்லால் அந்த கண்ணை குத்தியதால் 2 கண்களின் பார்வையும் பறிபோகியது. அதனால் தவம் இருந்து சிவபெருமானை வரவழைத்து சிவபெருமான் முதலில் பக்தனுக்குத்தான் இறங்குவார், தனது மனைவிக்கு கூட அடுத்தது தான் பக்தனுக்காக இறங்குவார் என்ற இந்த ஒரு ஆன்மீக தகவலும் இதில் அடங்கியிருக்கிறது. அதனால் சிவபெருமான் இந்த சுக்கிராச்சாரியாருக்கு தனது தரிசனம் கொடுத்து அவருடைய 2 கண் பார்வையும் சரி செய்கிறார். உடனே அதனால் மகிழ்ந்த சுக்கிராச்சாரியார் தொடர்ந்து சிவபூஜையை செய்கிறார். ஆனால் மறுபுறத்தில் என்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த மாங்காடு அம்மன் தவகோலத்தில் தவம் புரிந்து வருகிறார். ஏன்னா மனைவியை போய் பார்க்க முடியல, ஏன்னா இவர் தொடர்ந்து சிவபூஜை செய்கிறார். அதனால் சிவபெருமான் ஒரு அசரீர் வழியாக காமாட்சி அம்மன் சொல்லி, நீ இங்கே வேண்டாம், நீ இங்கிருந்து சென்று காஞ்சிபுரத்துக்கு சென்று விடு, காஞ்சிபுரத்தில் சென்று உன்னுடைய தவத்தை தொடரு, நான் அங்கு உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு சிவபெருமான் காமாட்சி அம்மனுக்கு அசரீர் வழியாக சொல்கிறார். அதனால் மாங்காட்டு பகுதியிலிருந்து சென்று காஞ்சி நோக்கி செல்கிறார் காமாட்சி அம்மன். அதனால் முதல் மாங்காடு அப்படின்னா காமாட்சி அப்படின்னா முதல் மாங்காடு தான், அடுத்தது தான் காஞ்சிபுரம். ஏன்னா இப்போ காமாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலே காஞ்சிபுரம் தான் பிரசித்தம். ஆனால் அதுக்கு முதலில் தவக்கோலத்தில் இந்த மாங்காடு பகுதியில் இருந்து தான் அந்த காஞ்சிபுரம் நோக்கியே இந்த அன்னை சென்றாள். இதுதான் இதனுடைய வரலாறு. இது தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிராச்சாரியார் இந்த தவம் புரிந்ததால் தவம் புரிந்து கண் பார்வை பெற்றார். தொடர்ந்து சிவபூஜை செய்கிறதுனால அவருக்கு அதே மாங்காடு பகுதியில் இன்னொரு பகுதியில் அன்னை பார்வதி அன்னைக்கு சிவபெருமானால் தரிசனம் கொடுக்க முடியல. அதனால் அசரியர் வழியாக நீ காஞ்சிபுரம் போயிடு அப்படின்னு சொல்லி மாங்காட்டு காமாட்சி அம்மனை காஞ்சிபுரம் நோக்கி செல்லுமாறு பணிக்கிறார் சிவபெருமான். அதனால் இந்த இந்த வெள்ளீஸ்வரர் ஸ்தலத்துக்கு என்ன பிரசித்தம்னா, இந்த மாங்காடு காமாட்சி அம்மன் தவக்கோலத்தில், அதாவது ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்த இடம் இந்த கோயிலின் உள்ளே அமைந்துள்ளது. அதனால் இந்த கோயிலில் அம்பாளுக்கு சன்னதி கிடையாது. அதாவது சிவபெருமானுக்கு மட்டும்தான் இந்த கோயிலில் சன்னதி உண்டு. அம்பாளுக்கு இந்த சன்னதி கிடையாது. ஏன்னா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கிறதுனால, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த காமாட்சி இந்த கோயிலில் காமாட்சி அம்மன் தவம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் பார்வதி அம்மன் காமாட்சியாக
இந்த பூமியில் அவதரித்து 5 குண்டங்கள் கூடிய நெருப்புக்கு நடுவில் நின்று கொண்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். அந்த தவம் இருந்த இடம்தான் இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் பகுதிக்குள்ளே வருகிறது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த காமாட்சி பாதம் அப்படிங்கிற அந்த ஒற்றை காலில் தவம் செய்த பகுதி இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து தான் காமாட்சி அம்மனுக்கு அசரீர் வருகிறது. அதனால் இந்த இடத்துல இந்த இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலில் சிவனுக்கு மட்டும்தான் சன்னதி. பொதுவாக நம்ம சிவபெருமான் கோயிலில் எப்படி இருக்கும் அப்படின்னே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த சிவபெருமான் கோயில்னால் சிவன் இருப்பார், பார்வதி தேவி இருப்பார். பார்வதி தேவிக்கு ஒவ்வொரு திருநாமம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வெறும் சிவபெருமான் மட்டும்தான். சிவபெருமானுக்கு தனி கோயில், மாங்காட்டு காமாட்சி அம்மனுக்கு தனி கோயில் அப்படின்னு 2 கோயில்கள் தனித்தனியாக இருக்கிறது. அதுதான் இந்த மாங்காடு பகுதியின் ஒரு விசேஷம். இந்த சுக்கிராச்சாரியாருக்கு கண் போய் பறி போய் அது பார்வை வந்தது இல்லையா? அதனால் நம்ம இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டால் நமது கண் பார்வையில் உள்ள கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. ஐதீகம் சொல்கிறதோட ஒரு வரலாறு இதற்கு இருக்குது. நம்ம இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலே 2 பதிகம் எழுதியிருப்பாங்க. நம்ம வலது கண்ணில் கோளாறு இருந்ததுன்னா என்ன பதிகம் படிக்கணும், இடது கண்ணில் கோளாறு இருந்ததுன்னா என்ன பதிகம் படிக்கணும் அப்படின்னு அந்த இது போட்டிருப்பேன். அதோடைய அந்த ஃபோட்டோ தான் இப்போ நான் காமிக்கிறேன். வலது கண்ணில் கோளாறு இருந்தால் அது சரி செய்வதற்கு என்ன பதிகம் படிக்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை படிப்போம். இந்த போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃபோட்டோவில் விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக்கு அடிகேள் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண் தாரா தொடித்தால் வாழ்ந்து போதீரே. திருச்சிற்றம்பலம் என்று இந்த சுந்தரர் எழுதிய இந்த பாடலை நாம் வலது பார்வை சரி செய்ய, நாம் வலது கண்ணில் உள்ள பார்வையை சரி செய்ய நாம் இந்த பதிகத்தை படிக்க வேண்டும். அதே போன்று இடது கண்ணில் ஏதாவது கோளாறு இருந்தால் இந்த பதிகத்தை, அதாவது சுந்தரர் எழுதிய இந்த பதிகத்தை நாம் பாட வேண்டும். அந்த பதிகத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். உற்றவருக்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றி உடையான் ஒம்பர்கோனை பட்டினாருக்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவி கொண்டானை அற்றமில் புகழ்ந்தால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் சடை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே. திருச்சிற்றம்பலம். இன்று இந்த பதிகத்தை பாடினால் நமது இடது கண் பார்வை சரியாகிவிடும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் இந்த ஒரு வீடியோவில் நான் இதை காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த காமாட்சி அம்மன் பாதம் இருக்கும். இந்த காமாட்சி அம்மன் பாதத்தில் இங்கே சொல்லியிருக்கேன், இந்த வழியாக நம்ம சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். நந்தியன் பெருமாள் இருக்கிறாரு. இந்த இடத்துல காமாட்சி பாதம் இருக்குது. இந்த காமாட்சி பாதத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சதுர வடிவில் ஒரு இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு சதுர வடிவில் பாருங்கள். அந்த சதுர வடிவில் இது காமாட்சி அம்மன் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வடிவம் இருக்குல்ல, இந்த வடிவத்து வழியாக சிவபெருமானை இந்த கோட்டை வழியாக சிவபெருமானை பார்த்தால் மிகவும் விசேஷம். அம்பிகைக்கு இதன் வழியாகத்தான், இந்த இடத்தில்தான் அம்பிகை தவம் செய்தால். இந்த தவம் செய்த இடத்திலிருந்து இந்த சிவலிங்கத்தை பார்த்தால் நமது கண் பார்வை சரியாகும். மற்றும் இந்த மாங்காட்டு வெள்ளீஸ்வரர் தலம் மற்றொரு விஷயத்திற்கும் மிகவும் சிறப்பு பெற்றது. அதாவது என்னென்னா, இது வந்து வெள்ளீஸ்வரர், இந்த கோயிலுக்கு 3 பெயர்கள் உள்ளது. வெள்ளீஸ்வரர், சுக்ரீஸ்வரர், பார்கவீஸ்வரர். அதாவது என்னென்னா, தொண்டை மண்டலத்தில், அதாவது வடபகுதியில் இருக்கும் ஒரு சுக்கிரனுக்கு பெயர் பெற்ற ஒரு ஸ்தலம். நமக்கு பணம் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ஸ்தலத்திற்கு வந்து மாலையில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினால் நமக்கு சுக்கிரதோஷம் நீங்கி நாம்
பல செல்வங்களுக்கு அதிபதி ஆவோம். அதே மாதிரி இந்த சிவஸ்தலத்துக்கு வந்தால் நம் கண் பார்வையும் சரியாகும். இங்கே நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த 2 பதிகத்தையும் 16 முறை தொடர்ந்து நாம் படித்து வந்தால் நம் கண் பார்வை கோளாறு சரியாகும். மேலும் இது நம்ம கஞ்சனூர் தெரியும் இல்லையா, கஞ்சனூர் தான் இது சுக்கிரஸ்தலம். அதே மாதிரி அது அங்கே நவகிரக ஸ்தலங்களில் ஒன்று. இங்கே இந்த வடமண்டல, அதாவது தமிழகத்தின் இந்த வடமண்டலத்தில் இந்த வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற இந்த திருக்கோயில் ஒரு ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இங்கே சிவலிங்கத்துக்கு முன்னாலேயே ஒரு விநாயகர் இருக்கும். இந்த விநாயகர் கையில் நெற்கதிரும் மாங்கனியும் இருக்கும். விவசாயிகள் தங்கள் விளைச்சல் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக அங்கு இருக்கும் விநாயக பெருமானிடம் நெற்கதிர்கள் மாங்கனிகள் சமர்ப்பித்து தங்கள் விவசாயம் நல்லபடியாக அந்த வருடம் மழை பெய்து நன்றாக விவசாயம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். பார்த்தீங்களா, இந்த மாங்காடு ஸ்தலம் பாருங்கள், இந்த ராஜகோபுரம் இது இரவு நேரத்தில் ஒரு சமயம் சிவராத்திரியின் பொழுது எடுக்கப்பட்டது. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஸ்தலம் இந்த மாங்காடு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில். இந்த மாங்காடு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில், இந்த மாங்காடு பகுதி அப்படின்னாலே சைவ வைணவத்தின் இரு இணைவு. பார்த்திங்களா, நம்ம காமாட்சி அம்மன் தவக்கோலத்தில் இருக்கார். சுக்கராச்சாரியார் வாமனா அவதாரத்தினால் பாதிக்கப்பட்டு அவரும் இங்கே தவம் இருக்கிறார். ஆனால் பக்தனுடைய கோரிக்கையை தான் முதலில் ஏற்று அந்த பக்தனுக்கு அருள் பாலிக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த வெள்ளீஸ்வரருடைய தல வரலாறு. இங்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து வழிபட்டால் நமக்கு நம்மளுடைய வறுமை நீங்கும். மற்றும் இந்த தலத்திற்கு வந்து நான் ஏற்கனவே இந்த பகுதியில் காமிச்சிருக்கேன் இல்லையா, 2 பதிகங்கள் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த 2 பதிகங்களையும் நன்றாக இந்த விற்றுக்கொள்வீர் அப்படின்னு என்ற பதிகத்தை 16 முறை படித்தால் வலது கண்ணில் உள்ள கோளாறு சரியாகும். உற்றவர்க்கு உதவும் பெருமானை என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை படித்தால் 16 முறை படித்தால், தினமும் படித்து வந்தால் இடது கண்ணில் உள்ள கோளாறும் நீங்கும், நமது கண் பார்வையும் நீங்கும், நமது செல்வ வளமும் மேலும் மேலும் உயரும். பார்த்திங்களா, இந்த மாங்காடு ஸ்தலம் அப்படிங்கிறது இப்படி ஒரு வாமன அவதாரத்துக்கும் பார்வதி அம்மன் தவக்கோலத்தில் புரிந்த தவத்திற்கும் எப்படி இணைப்பு ஆகுது பாருங்கள். இது போன்ற விஷயங்கள் அப்படி நம்ம கேள்விப்பட்டாலே அப்படியே நம்ம உடம்பு மெய் சிலிர்க்குது. அதனால் இந்த பகுதியை, இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாங்காடு டைமில் ஆன்மீக விஷயங்கள், பொதுவான விஷயங்கள், அப்புறம் மற்ற விஷயங்களும் வரும். பணம் சம்பாதிப்பது எப்படி, கமர்ஷியலான விஷயங்கள் எல்லாமே வரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகி எனக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. நமஸ்காரம்.